ஹாய்டா! நான் ஆரம்க்கு ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன்டா. ஆனா அதுக்கு ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன்டா. கொஞ்சம் ஒரு மாரி அப்செட்டா இருந்துச்சுடா. அதான் வீக் ஒரு ஒன் ஷாட்ரா. ஒன் ஷாட்டோட நேம் வந்து மை பிரதர் ஒய்ஃப் அப்சஸ்ஸுன்றா. வாங்க ஒன் ஷாட்குள்ள போலாம். ஒரு மேரேஜ் ஹால தான்டா காட்டுறாங்க. அங்க நீங்க தான்டா வரீங்க. கல்யாண பொண்ணா. உங்க ஃபேமிலில கேட்டுருப்பாங்கடா. உனக்கு சம்மதமா? அப்படின்னு கேட்டிருப்பாங்கடா. நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. உங்க அம்மாவும் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்கடா. அந்த மாப்பிள்ளைக்கும் உங்கள ரொம்ப புடிச்சிருக்கும்டா. அப்ப நீங்க தான்டா அந்த பெர்சன் பக்கத்துல போய் உட்கார்றீங்க. அவரும் உங்கள பார்த்து சிரிக்கிறார்டா. நீங்களும் ஒரு மாரி ஷையா குனிஞ்சுக்கிறீங்கடா. அப்ப அந்த பெர்சன் உங்கள தான்டா ரொம்ப அழகா இருக்கு ஒயன். யுவர் லுக் யூ யுவர் லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பாரா. நீங்களும் ஒரு மாரி ஷையா இருப்பீங்க. உங்க அம்மா, அப்பா ஜெஃப்போட அம்மா, அப்பாவும் அங்க தான்டா இருக்காங்க. அப்ப ஜெஃப் பார்த்து அவங்க அம்மாட்ட தான்டா, "அம்மா என்ன ஆச்சு? அதான்டா இருடா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் இன்னும் பிக் பண்ணாம இருக்கான்" அப்படின்னு சொல்றாங்கடா. "அம்மா என் கல்யாணத்துக்கு மட்டும் வரல. அவன் கூட நான் பேசவே மாட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்றாங்கடா. அப்ப நீங்களும் அவர தான்டா பார்க்குறீங்க. அப்ப நீங்க "என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறீங்கடா. அதுக்கு "இல்ல என்னோட பிரதர் இருக்கான். அவன் ஃபாரின்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தான் வர்றேன்னு சொல்லிட்டு இன்னும் வராம இருக்கான்." "ஓ! உங்களுக்கு பிரதர் இருக்கா?" "ஆமா. அது வி" அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ நீங்களும் லைட்டா சிரிச்சுட்டு நீங்களும் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறீங்கடா. இப்போ அந்த சைடுடா ஒரு பெர்சன் வந்து செம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு பப்ல தான்டா இருக்காரு. அப்போ அவருக்கு கால் வருது. "ஆ மாம்" அப்படின்ட்டு அவர் பாட்டுல தள்ளி போயிடுறாரா. "ஆ சொல்லுங்க மாம்" "டீ எங்கடா இருக்க?" அம்மா அது டீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ரொம்ப சவுண்டா கேட்குது?" "இல்லைம்மா அது ஏர்போர்ட்ல தாம்மா இருக்கேன்." "டீ என்னடா உன்னோட அண்ணா வேற கல்யாணம் நீ வந்தா தான் தாலியே கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னடா இன்னும் கிளம்பாம இருக்கியா?" "இதோ கிளம்பிட்டேன்ம்மா" அப்படின்றாங்க. "வேகமா வாடா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓகேம்மா நான் நைட்டுக்குள்ளே வந்துடுவேம்மா." "டீ என்னடா சொல்கிற?" "அம்மா எனக்கு டிக்கெட் கிடைக்கலம்மா. இப்போ தாம்மா கிடச்சிச்சு" அப்படின்னு சொல்கிறாங்கடா. "சரி சீக்கிரம் வா" அப்படின்ட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணுறாங்கடா. அப்போ ஜெஃப்போட அம்மா தான்டா ஜெஃப்பை பார்க்குறாங்க. "டேய் உனக்கு இப்போ தான் டிக்கெட்டே கிடச்சிருக்கான்டா. அவன் நைட்டுக்குள்ளே வந்துடுவான்" அப்படின்றாங்க. "அம்மா அவன் கூட நான் இனிமே பேசவே மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ நீங்களும் லைட்டா சிரிக்கிறீங்கடா. அப்போ உங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு ஒரு மாரி கேட்குறீங்கடா சிரிச்சுக்கிட்டு. அதெல்லாம் எப்படி? அப்படின்னு ஒரு மாரி அவரு மழுப்புறார்றா. நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்கடா. அவரும் லைட்டா சிரிக்கிறார்றா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஐயர் தான்டா அந்த மந்திரம்லாம் ஊதிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாலிய தான்டா எல்லாமே இந்த ஆசீர்வதிப்பாங்கள்டோ அது அது பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. அப்போ அவங்களும் கொண்டாந்து குடுக்குறாங்கடா. இப்போ நீங்க தான்டா அந்த தாலியவே பார்க்குறீங்க ஒரு மாரி. "கல்யாணம் ஆக போது பயமா இருக்கே" அப்படின்ட்டு ஒரு மாரி இருக்கீங்கடா. அப்போ ஐயர் தான்டா தாலிய ஜெஃப்ட்ட குடுக்குறாங்க. அவரும் ஒரு மாரி ஹாப்பியோட அந்த தாலிய தான்டா வாங்குறாரு. வாங்கிட்டு உங்கள பார்க்குறாரா, நீங்க அப்படியே ஒரு மாரி ஷை ஆயி அவரையே தான்டா பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறீங்க வெட்கப்பட்டு. அப்போ அவரும் சிரிச்சுட்டு உங்க கழுத்துல தான்டா தாலி கட்டுறாரு. நீங்களும் அந்த தாலிய தான்டா ஒரு மாரி கைய வச்சு பிடிச்சுக்கிறீங்க. அவரும் தாலி கட்டி முடிச்சிடுறாரா. அந்த சைடுடா அதாவது வி தான்டா அவரோட ஃபோன்ல வால்பேப்பர் ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பார்டா. அத அவர் பார்த்து ஒரு மாரி கிஸ் பண்ணிட்டு, "ஐ லவ் யூ டி" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிஸ் பண்ணிட்டு அந்த ஃபோன தான்டா அவரோட பேக்ல வச்சுட்டு இப்ப ஏர்போர்ட்ல தான்டா இருக்காரு அவரு. இந்த பக்கம் ரிச்சுவல் இந்த மாரி ஃபோட்டோ இது எல்லாம் முடியுதுடா. அப்புறம் நீங்களும் உங்க அம்மா, அப்பாவ பார்க்குறீங்க. அவங்களும் உங்கள பார்க்குறாங்க. அப்போ ஜெஃப்போட அம்மா, அப்பாவும் பார்க்குறாங்க. அப்புறம் "சம்மந்தி நாங்க கிளம்புறோம். கிளம்புறீங்களா? எங்க பொண்ணு" அப்படின்ட்டு சொல்லி அவங்க உங்கள தான்டா அதாவது உங்க அக்காவ பார்க்குறாங்கடா. "ஓ ஐயோ! சாரிடா அது உங்கள தான்." அப்ப நீங்க தான்டா உங்க அம்மாவ பார்த்துட்டு ஒரு மாரி அழுதுகிட்டு பப்பி ஐஸ்ல பார்க்குறீங்க. அப்போ உங்க அம்மா உங்கள ஹக் பண்ணிக்கிட்டு "அழுகாத. ம். அத்தை, மாமா இனிமே உனக்கு அம்மா, அப்பா மாரி. புரியுதா ஒயன்? அழுகக்கூடாது" அப்படின்றாங்க. "ம் ம் சரிம்மா" அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாரி டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. "ஐ மிஸ் யூம்மா" அப்படின்றீங்க. "ஐ மிஸ் யூ செல்லம்" அப்படின்னு உங்கள ஒரு கிஸ் பண்ணுறாங்கடா. உங்க அப்பாவும் நீங்க டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு, "அப்பா ஐ மிஸ் யூப்பா. என் செல்ல பொண்ணு அங்கே ஹேப்பியா இருக்கணும். புரியுதா? அப்பா அப்பப்ப அம்மாவும், அப்பாவும் உன்ன வந்து பார்த்துக்க வருவோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ம் சரிங்கப்பா" அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்கடா. அப்புறம் உங்க அம்மா தான்டா ஜெஃப்போட அம்மாவ கொஞ்சம் கூப்பிடுறாங்கடா. அப்ப
"என்ன சம்மந்தி, இங்க கொஞ்சம் தனியா வாங்க" அப்படின்ட்டு தனியா தான்டா அவங்க அம்மாவும், ஜெஃப்போட அம்மாவும் தனியா போறாங்க. அப்போ அவங்க அம்மா தான்டா சொல்றாங்க, "சம்மந்தி நாங்க ஜாதகம் பார்த்தோம். அதுக்கு அவங்க 3 நாளைக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் தனியா இருக்க சொன்னாங்க. இப்போதைக்கு அவங்களுக்குள்ள எதுவுமே 3 நாளைக்கு மட்டும் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க." "என்ன சொல்றீங்க?" "ஆமா. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சரியில்ல. 3 நாளுக்கு அப்புறம் கழிச்சு நீங்க வச்சுக்கலாம்" அப்படின்ட்டுருக்காங்க. "ஆ சரி. நீங்க தான் சொல்லணும்" அப்படின்றாங்கடா. அப்ப ஜெஃப்போட அம்மாவும் சரிங்க அப்படின்னு ஒரு மாரி சிரிச்சுக்கிறாங்கடா. இப்ப அவங்களும் சரி போயிட்டு வாங்க. என் பொண்ண ரொம்ப பார்த்துக்கங்க. அவ ரொம்ப கொஞ்சம் விளையாட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கடா அவங்க அம்மா. அதுக்கு இனிமே அது எங்க பொண்ணு. நீங்க கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்கடா. அவங்களும் லைட்டா சிரிச்சுட்டு, சரி சம்மந்தி அப்படின்ட்டு அப்ப அவங்க 2 பேரும் இங்க தான்டா வர்றாங்க உங்க சைடு. அப்ப கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்கடா ஜெஃப்போட அம்மா, அப்பா. அப்ப நீங்களும் ஒரு மாரி உங்க அம்மா, அப்பாவ பாவமா ஒரு மாரி பார்க்குறீங்கடா. அப்போ "போயிட்டு வா செல்லம்" அப்படின்றாங்க. அப்ப நீங்களும் போயிட்டு வரேம்மா" அப்படின்ட்டு ஒரு மாரி அழுகுற மாரி சொல்றீங்கடா. அப்ப ஜெஃப் தான்டா உங்க ஹேண்ட பிடிச்சுக்கிறாரு. "அழுகாதடி பொண்டாட்டி. உன் ஃபேஸ் இப்போ ரொம்ப க்யூட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்கடா. இப்ப நீங்க தான்டா ஜெஃப் கூட கார்ல போய்க்கிட்டுருக்கீங்க. உங்க அத்தை, மாமா கூட. உங்க அம்மா, அப்பாவும் உங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்கடா. இப்ப நீங்க தான் போய் கார் ஸ்டாப் ஆகுதுடா. அப்ப ஜெஃப்பு தான்டா, "ம் இறங்குவோயேன்" அப்படின்றாங்க. அப்ப நீங்களும் ஓகே அப்படின்ட்டு கீழ தான்டா இறங்குறீங்க. அப்போ உங்க ஹேண்ட பிடிச்சிட்டு ஜெஃப் தான்டா கூட்டிட்டு போறாங்க. உங்க அத்தை, மாமாவும் உங்கள தான்டா பார்த்து, "பாருங்க இப்பயே பொண்டாட்டி ஹேண்டெல்லாம் பிடிச்சிட்டு போறான். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளெல்லாம் மறந்துருவான்" அப்படின்னு சொல்றாங்கடா. அப்போ ஜெஃப், "அம்மா டேய் சும்மா தான்டா சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்கடா. அப்ப நீங்க லைட்டா சிரிக்கிறீங்கடா. அப்ப மெய்ட கூப்பிட்டு தான்டா உங்களுடைய லக்கேஜ் இதெல்லாம் எடுத்துட்டு போ சொல்றாங்க. அவங்களும் எடுத்துட்டு ஜெஃப்போட ரூமுக்கு தான்டா கொண்டுட்டு போறாங்க. அப்போ உங்க அத்தை தான்டா உங்கள கூப்பிட்றாங்க. ஒயன் அப்படின்ட்டு. சொல்லுங்க அத்த" அப்படின்ட்டு நீங்களும் வாரீங்க. "இங்க வாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜெஃப் தான்டா உங்க ஹேண்ட பிடிச்சிருப்பாரு. "டேய் அவள விடுடா. அ அம்மா ஏய் உன் பொண்டாட்டி வருவா. நீ மேல ரூமுக்கு போ" அப்படின்றாங்கடா. சரிம்மா அப்படின்ட்டு அவரும் போறாருடா. ஒரு மாரி உங்களையே பாவமா பார்த்துக்கிட்டு. நீங்களும் லைட்டா சிரிக்கிறீங்கடா. அப்போ உங்க அத்தை தான்டா உங்க மாமாட்ட சொல்லியிருப்பாங்க. சரி, சரிம்மா நீ சொல்லிரும்மா" அப்படின்றாங்க. சரிங்க" அப்படின்ட்டு அவரும் ரூமுக்கு போயிடுறாரா உங்க மாமா. இப்போ உங்க அத்தை தான்டா உங்கட்ட கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஒயன்" அப்படின்ட்டு. அது எப்படி சொல்றது? "சொல்லுங்க அத்த" அப்படின்னு நீங்க கேட்குறீங்கடா. "அது வந்தும்மா ஜோசியர் பார்த்தோம். அம்மா தாம்மா சொன்னாங்க." "அ என்னத்த சொன்னாங்க?" "அது ஜோசியர் பார்த்தாங்களாம். 3 நாளைக்கு மட்டும் உங்கள தள்ளி வைக்க சொன்னாங்க. அதுக்கடுத்து நாங்களே ஒரு முகூர்த்தம் பார்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்மா. இப்போதைக்கு 3 நாளைக்கு மட்டும் நீங்க தள்ளி இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்களும் ஒரு மாரி ம் சரிங்க அத்த அப்படின்ட்டு ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டு சொல்றீங்கடா. "உன்ட்ட சொல்லிர்லாமா, ஆனா என் பையன் ஒரு மாரியாவே இருக்கான். அவன தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரில" அப்படின்ட்டு சொல்றாங்கடா. "அது நான் பார்த்துக்கிறேன் அத்த" அப்படின்னு சொல்றாங்கடா. "இல்லம்மா அவனுக்கு கல்யாணத்திலே இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அவன் கல்யாணம்னா எனக்கு இது இப்போதைக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாம்மா. அப்புறம் அவன ஃபோர்ஸ் பண்ணி தாம்மா உன்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்தோம். ஆனா என்னன்னு தெரில உன்ன பார்த்தோன்னே அவனுக்கு புடிச்சிக்கிச்சு. எப்போ கல்யாணம்னு கேட்டாம்மா. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஷாக்கா இருந்துச்சு. அ அதான் நீ அவன்ட்ட சொல்லி 3 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி இருங்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்களும் சரிங்க அத்த அப்படின்ட்டு நீங்களும் சொல்றீங்கடா. "அ சரி போம்மா" அப்படின்றாங்க. "நீனும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாம்மா" அப்படின்றாங்கடா. ஓகே அத்த அப்படின்ட்டு நீங்களும் தான்டா அந்த ஸ்டெப்ல நடந்து போய்கிட்டுருக்கீங்க. அங்க மேல ஜெஃப் வந்து இங்கிட்டு, அங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்காரா, "நீங்க எப்போ ரூமுக்கு வருவீங்க?" அப்படின்ட்டு. இப்போ ஒரு 5:00 தான்டா ஆகுது. நீங்க தான்டா இப்போ டோர் உள்ள ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு மாரி தயங்கிக்கிட்டே உள்ள போறீங்க. அப்போ டோர் சவுண்ட கேட்டு ஜெஃப் தான்டா உங்கள பார்க்குறாரு. அப்போ அவங்க பார்த்து உங்கள கைய தான்டா பிடிச்சு இழுத்து வால்ல லாக் பண்றாரு. "என்னடி இவ்வளோ நேரம்? என்னடி பொண்ணு?" "அ அது வந்துங்க அத்தை கூப்பிட்டாங்க." "அத்தை கூப்பிட்டு வச்சு இவ்வளோ நேரமா?" அப்படின்னு உங்க பக்கத்துல வரார்றா. அவரு உங்களையே பார்க்குறாரு. நீங்களும் அவரையே தான்டா பார்க்குறீங்க. அப்போ அப்படியே லைட்டா லீன் ஆகி உங்க உங்க லிப்ல தான்டா அவரு கிஸ் பண்ண வராரு.
கிஸ் பண்ண வரையில அப்போ உங்கள் ஹேண்ட உங்க லிப்ல வச்சுடுறீங்கடா. அப்போ உங்க ஹேண்ட்ல அவரு கிஸ் பண்ணிருவாரு. என்னடி அது இப்போதைக்கு என்னடி இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க அப்படின்றாங்கடா. சொல்றீங்க. என்னடி ஒரே கிஸ் தானடி. நைட் அப்புறம் பார்த்துக்கலாம்டி. இப்போதைக்கு ஒரு கிஸ் குட்றி அப்படின்னு சொல்றாருடா. அப்ப நீங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னது அப்புறமா இருக்கட்டும். ஏங்க நான் சொல்றத கேளுங்க. சொல்லுடி அப்படின்றாங்கடா. ம். அத்தை வந்து அ ஜாதகம் பார்த்தாங்களாம். அதுக்கு 3 டேஸ்க்கு மட்டும் நம்ம 2 பேத்தையும் கொஞ்சம் தள்ளி இருக்க சொன்னாங்க. என்னது தள்ளி இருக்கணுமா? என்னடி சொல்ற? என்னாலாம் முடியாது. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு. அவங்க சொல்றத கேளுங்க. 3 நாள் கழிச்சு தான் நம்மளுக்குள்ள எதா இருந்தாலும் இப்போதைக்கு இல்ல. அப்படின்னு நீங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறீங்கடா. அப்போ ஜெஃப் தானே அவரோட பெட்ட பார்க்குறாரு. ஏன்னா வெட்டிங் நைட்டுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அத பார்த்துட்டு உங்கள பார்க்குறாங்கடா. நீங்க அப்படியே சிரிக்கிறீங்கடா. என்னடி சிரிக்கிற? அ அது சும்மா தான். ம். அப்ப இதெல்லாம் வேஸ்ட்டா? அப்படின்னு நீங்க கீழ ஒரு மாரி குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கடா. ப்ளீஸ் டி. அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியவா போது? நம்ம இன்னைக்கு கொண்டாடிக்கலாம். அப்புறம் 3 டேஸ் கழிச்சு அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நைட். அதெல்லாம் முடியாது தள்ளுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கடா. ஏய் என்னடி அப்படின்னு சொல்றாரா. போங்க கீழ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போங்க. அத்தை உங்கள கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்படின்ட்டு ஒரு மாரி ஒரு பெட்ட பார்த்துட்டு போடி அப்படின்ட்டு அவரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ தான்டா போறாரு. நீங்களும் அவர பார்க்குறீங்க. இப்போ உங்களோட ட்ரெஸ் எடுத்துட்டு நீங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டுருக்கீங்கடா. அப்போ கீழ ஜெஃப் தான்டா ஒரு மாரி சோகமா ஸ்டெப்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்கடா. அச்சோ! புள்ள ரொம்ப டல்லா வரானே! மருமக சொல்லிட்டா போலயே! அப்படின்ட்டு சிரிக்கிறாங்கடா. அது மாரி அவங்க வெளிலயும் காட்டிக்கல. அப்ப ஜெஃப்ப தான்டா "ஜெஃப் வாப்பா சாப்பிடு." எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றாரா. என்னாச்சுப்பா? அ எல்லாத்துக்குமே காரணம் நீ தானம்மா. இப்ப என்னாச்சுன்னு வேற கேட்குற? அப்படின்னு ஒரு வாரம் முனங்குறாருடா வாய்க்குள்ளேயே. இப்ப ஜெஃப் தான்டா கேட்குறாங்க அவங்க அம்மா பார்த்து, "என்னம்மா என் கல்யாணத்த தான் வரல. அவனுக்கு அப்படி என்னதாங்க பண்ணுறோன்னு." "இல்லம்மா ஆல்ரெடி அவன் ஏர்போர்ட்ல ஃப்ளைட்ல ஏறிட்டானா, மார்னிங்ல வந்துருவான்டா." அப்படின்னு சொல்கிறாங்க. "இருந்தாலும் நான் பேச மாட்டேன் போ." அப்படின்னு சொல்கிறாங்கடா அவங்க. அதாவது ஜெஃப். அப்போ அவங்களும் டின்னர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்கடா. இப்போ நீங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு சாரி தான்டா வேர் பண்ணிக்கிட்டு வர்றீங்க. ஜெஃப்பும் உங்களையே ஒரு மாரி பாவமா பப்பி ஐஸ்ல பார்க்குறாரா. நீங்களும் ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டு கீழ தான்டா போறீங்க. உங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்போ உங்க மாமா எல்லாம் வந்துடுறாங்கடா. இப்போ நீங்க டின்னர் தான்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜெஃப்பும் உங்களையே ஒரு ஃபுட் எடுத்து சாப்பிடுவாரு. உங்களையே பார்ப்பார்றா. அத உங்க ஆன்ட்டி அதங்க உங்க அத்தையும் நோட் பண்ணுவாங்க. உங்க அத்தையும் உங்க மாமாவும் உங்கள பார்த்துக்கிட்டு ஜெஃப்ப பார்த்துன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகி அப்போ ஜெஃப்பும் மேலே போறாரு. அப்போ நீங்களும் பின்னாடி போறீங்க. அப்போ உங்க அத்தை தான்டா கூப்பிடுறாங்க உங்கள. "ஒயன் இங்கே வாம்மா" அப்படின்றாங்க. நீங்களும் போறீங்கடா. அது ஜெஃப்பும் பார்க்குறாரு. "அதுதான் இழுத்து மூடிட்டீங்களே அப்புறம் எதுக்கு தெரியாத மாரி கூப்பிடுறீங்க அவள" அப்படின்ட்டு ஜெஃப் நினச்சிக்கிட்டு போறாரு. அப்போ நீங்க உங்க அத்தைட்ட தானே வந்து, "அத்தை சொல்லுங்க அத்தை." "நான் சொல்லிட்டேன். ஆ அத நான் அவர்ட்ட சொல்லிட்டேன் அத்த. நாங்க ஒண்ணுமே 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்துக்குறோம் அத்த" அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்னம்மா சொன்னான்? அவரு என்ன சொல்லுவாரு அத்த? ஒரு மாரி இருந்தாரு. அப்புறம் அவரும் ஓகே அப்படின்ட்டாரு அத்த. "ஓகேம்மா, நீ கொஞ்சம் பார்த்து இரும்மா" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப நீங்களும் தான்டா மேல போறீங்க. இப்போ உங்க அத்தை, மாமா தான்டா அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. "என்னம்மா மருமகிட்ட சொல்லிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிட்டேங்க. ஆனா உங்க பையன் தான் ஃபேஸ் சுத்தமா நல்லாவே இல்ல." அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. "என்ன கல்யாணமே வேணான்னு சொன்னா, இப்ப பார்த்தா ஒரு மாரி இருக்கான்." "ஆமாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பொண்ண பார்த்தோன்னே புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். இப்போதைக்கு ஓகேங்க." அப்படின்ட்டு அவங்களும் பேசிட்டே இருந்து தூங்கிடுறாங்கடா. இந்த சைடு நீங்க உங்க ஜெஃப் தான்டா பெட்ல ஒரு மாரி உட்காந்துருக்காரு. அப்போ நீங்க அவர பார்த்து சிரிச்சுட்டு, நீங்க அந்த சைடு போய் படுத்துக்கிறீங்கடா. அவரும் படுத்துக்கிட்டு உங்கள தான்டா பார்க்குறாரு. "என்ன தூங்குங்க. ஏய் அதுதான் எதுவுமே பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸு, ஒரு ஹக்கு அதெல்லாம் முடியாது. சும்மா படுங்க. ஏய் ப்ளீஸ் டி. ஒரே ஒரு ஹக் மட்டும் பண்ணிக்கிட்டு தூங்குறேனே" அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ நீங்களும்
ம். சரி வாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் ஹேண்டை தாண்டா கொஞ்சம் காட்டுறீங்க. அவரு குடு குடுன்னு இப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே உங்கள ஹக் பண்ணிட்டு தூங்குறாரா, நீங்களும் ஒரு மாரி தூங்கிர்றீங்கடா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஜெஃப்பு தாண்டா ஐஸ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிருப்பாங்க. அவர் உங்களையே தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க தூங்கிட்டு இப்போ தாண்டா கொஞ்சம் ஐஸ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆனா ஜெஃப் அவரு சீஸ்ல கை வச்சுக்கிட்டு அப்படியே உங்களையே பார்க்குறாரா? அப்போ நீங்களும் "அ என்ன பண்றீங்க? என் பொண்டாட்டிய ரொம்ப ரசிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரா? அப்போ நீங்களும் சிரிச்சுட்டு போங்க ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. ஆஃபீஸ்க்கு லேட் ஆகலையா? அ ஆமால்ல அப்படின்ட்டு வேகமா எந்திரிக்கிறாரா? நீங்களும் ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டு, நீங்களும் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ போறீங்க. அவரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ வராரு. அப்போ உங்க அத்தை தான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்க மாமா தாண்டா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆஃபீஸ் லேட் ஆச்சுன்னு, "என்னாச்சும்மா? டைம் ஆச்சு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இந்தா அவ்வளோதாங்க 5 நிமிட்ஸ்" அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்களும், "சாரி அத்தை கொஞ்சம் தூங்கிட்டேன்." "ஓகேம்மா நேத்து தான் வெட்டிங் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். அதாம்மா எதுவும் கண்டுக்கல. நீ நீ வாம்மா டைம் ஆச்சு" அப்படின்ட்டு வாய் ஒளருது. நீங்களும் உங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அத தாண்டா டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ உங்க ஜெஃப் வந்தோன்னே உங்க பக்கத்துல வந்து நிற்கிறாரு. "ஏய் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கடி. சும்மா இருங்க அத்தை இருக்காங்க" அப்படின்றாங்கடா. அவங்க அத்தைக்கும் கேட்குது. "ம் என்ன ஜெஃப்? அதும்மா டைம் ஆச்சு." "ஆ ஓகே ஓகே" அப்படின்றாங்கடா. அப்போ உங்க மாமாவுக்கும், உங்க ஹஸ்பண்டுக்கும் தான நீங்க ஃபுட் சர்வ் பண்ணி சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்க அத்தை தான அவங்க கிச்சன்ல தான வாட்டர் கொண்டாந்துக்கிட்டு இருப்பாங்கடா. அப்போ சடனா ரிங் ஆ காலிங் பெல் ரிங் ஆகுதுடா. அப்போ நீங்க டோர பார்க்குறீங்க. எல்லாமே டோர தான்டா பார்க்குறாங்க. அப்போ உங்க அத்தை தான் போறாங்க. "அ அத்தை நீங்க இருங்க நான் போய் ஓப்பன் பண்றேன்" அப்படின்ட்டு நீங்க தான்டா போய்க்கிட்டு இருக்கீங்க. நீங்க தானே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த பர்சன் "அம்மா" அப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு. அப்போ நீங்களும் அவர பார்க்குறீங்க. அவர் உங்கள தான்டா பார்க்குறாரு. உங்கள பார்த்துட்டு அவருக்கு ஹார்ட்ல அப்படியே ஒரு மாரி பெயின் ஆகுதுடா. அப்போ நீங்க தான் "யாரு நீங்க?" அப்படின்னு கேட்குறீங்கடா. ஆனா அவர் உங்களையே பார்த்துட்டு தான்டா இருக்காரு. அப்போ பின்னாடி இருந்து உங்க அத்தை, மாமாலாம் "யாரும்மா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, "அத்தை தெரியல" அப்படின்றாங்க. அப்ப அவங்க எட்டி பார்க்குறாங்க. "ஆ வாடா அபி" அப்படின்னு சொல்றாங்கடா. அப்ப நீங்க "ஓ ம் வாங்க உள்ள" அப்படின்றீங்கடா. அவர் உங்களையே பார்த்துக்கிட்டு தானே அப்படியே ஒரு மாரி அவருக்கு ஒரு மாரி ஆகுதுடா. அவரும் லக்கேஜ் எடுத்துட்டு அப்படியே வர்றாருடா. அப்ப நீங்களும் இத கண்டுக்காம, "ஓ! அவங்க தான் தம்பி போல" அப்படின்ட்டு நீங்களும் முன்னாடி நீங்க சாப்பாடு சர்வ் பண்ணி வச்சிருப்பீங்களாடா, அந்த இடத்துக்கு கிச்சனுக்கு அதாவது டைனிங் டேபிள் தான்டா போய்க்கிட்டுருக்கீங்க. அந்த பெர்சன் உங்களையே பார்த்துக்கிட்டு தான்டா வர்றாரு உங்க பின்னாடி. அவ்வளோ ஹாப்பியா வந்திருப்பாரு. ஆனா, இப்ப அவர் ஃபேஸ்ல கொஞ்சம் கூட ஹாப்பினஸ்ஸே இல்லடா. ஒரு மாரி புரோக்கன் ஆன மாரி தான்டா வர்றாரு. அப்ப அவங்க அம்மா, அவங்க அப்பாலாம், "என்னடா இவ்ளோ லேட்டா வர்ற?" அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, அவரு எதுவுமே பேசலடா. "டேய் டேய் என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு அவங்க அம்மா ஷேக் பண்றாங்க. "அ அ அம்மா அது சாரிம்மா டிக்கெட் கிடைக்கல. அதான் லேட் ஆயிடுச்சு." அப்போ அவங்க பிரதர் தான்டா, "ம் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்ன்ட்டு" பிரதர் யோசிச்சிருக்க மாட்டாரு. ஏன் வெட்டிங்க்குலாம் வருவாரா? அவருக்கு ஆவுன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸு இதானே முக்கியம். அண்ணாவோட வெட்டிங் டே கூட வர முடியல. அ அ அண்ணா சாரி. நான் டிக்கெட் போட்டேண்ணா. பட் கிடைக்கல. லேட்டா தான் கிடச்சிச்சு. சாரி அண்ணா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்கடா. இட்ஸ் ஓகேடா அப்படின்னு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, வாடா சாப்பிட அப்படின்றாங்க. அ ஓ ஓகேண்ணா அப்படின்ட்டு, என்னாச்சுடா ஒரு மாரி இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ட்டு, அம்மா நான் கொஞ்சம் என்னோட ரூமுக்கு போறேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர்றேன்ம்மா அப்படின்றாங்க. ம் ஓகேடா அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்கடா. ஆனா திரும்பி உங்களோட பார்க்குறாங்கடா. அப்ப நீங்க அவரோட அண்ணாவுக்கு தான்டா ஃபுட் சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு மாரி ஹாப்பியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவரும் போயிறாரு. அவர் ரூம் அதாவது உங்களோட அதாவது ஜெஃப்போட ரூமுக்கு பக்கத்து ரூம் தான்டா வியோட ரூம். அவர் உள்ள தான்டா போய் டோர்ல நாக் பண்றாரு. ஐயோ! க்ளோஸ் பண்றாருடா. டோர லாக் பண்ணிட்டு அவர் ஃபோன தான்டா அவரு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில உங்களோட ஃபோட்டோ தான்டா பிக்கா வச்சிருப்பாரு. அவர் கண்லருந்து அவ்ளோ டீயர்ஸ் வருது. ஏன்னா, அவர் அங்க ஃபாரின்ல இருக்கையில உங்க அவர் வந்து அவர இன்ஸ்டால தான்டா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்போ உங்களோட ஃபோட்டோவ பார்த்துருப்பாரா, அப்ப அத பார்த்துட்டு உங்கள ஃபாலோ பண்ணியிருப்பாரு. உங்க ஃபோட்டோவுக்கும், நீங்க பண்ணியிருக்க வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே லைக் போட்டு, உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரா, ஹாய் அப்படின்ட்டு. ஆனா, நீங்க அத பார்த்துட்டு திருப்பி ரீப்ளை குடுத்துருக்க மாட்டீங்க.
அவர் நெறைய தடவ உங்களோட எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணியிருப்பாரா, நீங்க அத கண்டுக்க மாட்டேன்ருப்பீங்க. ஏன்னா, அது உங்களுக்கு நெறைய பேர் இப்படி இந்த மாரி பண்ணுவாங்கடா, அதனால நீங்க அதில எனக்கு சும்மா அதெல்லாம் எல்லாமே இப்படிதான் அப்படின்ட்டு நீங்க விட்டுருப்பீங்கடா. அப்ப ஏன்னா அந்த பெர்சன் வந்து அவரோட ப்ரொஃபைல வச்சிருந்திருக்க மாட்டாரா? இப்படியே 1 இயரா உங்கள்ட்டயே இந்த மாரி டெக்ஸ்ட் பண்ணிறது, உங்களுக்கு ஃபாலோ குடுக்குறது இந்த மாரி இருந்திருப்பாரு. உங்கள ஒரு பொண்ணு ஒன் சைடாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரா? இத ஆசையா உங்க ஃபேமிலிட்டயும் சொல்ல வந்திருப்பாரு. "அம்மா எனக்கு இந்த பொண்ணு புடிச்சிருக்கு. இது யாருன்னு தெரியாதும்மா" அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லத்துக்கு ரொம்ப ஹாப்பியா வந்திருப்பாரு. ஏன்னா ஊருக்கு போறோம் அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து பார்த்தா, அவரோட பிரதரோட ஒய்ஃபு அது நீங்க தான் அப்படின்ட்டு அவரால ஏத்துக்கவே முடியலடா. ரூம்குள்ள அப்படியே ப்ரோக்கன் ஆயி அழுகுறாரா. "இவ்வளோ நாள் உன்ன தானடி தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என் கண்ணு முன்னாடி என் பிரதரோட ஒய்ஃபா வந்து நிக்கிறியே! நான் எப்படி எப்படி இங்கேயே உன்ன பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கிறது?" அப்படின்ட்டு ஒரு மாரி அழுகுறாரா. இப்போ டோர் நாக் ஆகுற சவுண்டும் கேட்குது. அப்புறம் அவர் தான்டா அவரோட டியர்ஸ வைப் பண்ணிட்டு, ஒண்ணுமே இல்லாத மாரி அவர் ஃபோன ஆஃப் பண்ணி வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்றாரா. காலேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. 1 இயரா அங்க என்னடா பண்ண? அ அதுவாண்ணா ஃப்ரெண்டு ஜாலியா அப்படி இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு மாரி சொல்றாரா. இதுக்கு மேல நீ அங்கலாம் ஒண்ணும் போ வேணாம். இங்கேயே என்னோட சேர்ந்து பிஸ்னஸ் ஒர்க் பாரு. புரியுதா? அப்படின்னு சொல்றாரு. ஐய்யய்யோ! அண்ணா என்னாலலாம் முடியாது அப்படின்ட்டு அவரு சொல்றாரா. என்னால அந்த பிஸ்னஸ்க்குலாம் வர முடியாதுப்பா. என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரா. அப்ப அவரும் சிரிச்சுக்கிட்டு, "என்ன மட்டும் மாட்டி விட்ட. நீ தப்பிச்சுக்கிட்டியாடா? இன்னும் ஒரு நாளைக்கு நீயும் மாட்டுவ" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகேடா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு" அப்படின்ட்டு அவரும் போயிடுறாராம். வியும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ தான்டா வர்றாரு. "நீங்க தான்டா கிச்சன்ல இருக்கீங்க. உங்க அத்தை கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க." "ஆமாடா, உங்க மாமாவும் ஒரு கார்ல, ஜெஃப்பும் ஒரு கார்ல அவங்களோட பிஸ்னஸ பார்க்க போயிட்டாங்க. இப்ப கீழ வந்துட்டு, வா வி சாப்பாடு ஃபுட் ரெடி ஆயிடுச்சு வா சாப்பிடலாம்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகேம்மா" அப்படின்ட்டு அவரும் டைனிங் டேபிள்ல தான்டா உட்கார்றாரு. உட்காந்துட்டு உங்கள தான்டா கிச்சன்ல பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவ்வளோ நாள் தேடி கண்டுபிடிக்க முடியாம இருந்திருப்பாரு. இப்ப அவங்க வீட்ல நீங்க இவ்வளோ பக்கத்துல இருந்தும், ஆனா அது நம்மளோட பிரதரோட பொண்டாட்டி அப்படின்ட்டு இருக்கையில அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாரி அப்படியே அவரால நிமிர்ந்து கூட உங்கள பார்க்க முடியல. கீழ குனிஞ்சுக்கிட்டே இருக்காரா. அப்போ உங்க அத்தை கிச்சன்ல ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கடா. "அம்மா ஒயன் இந்த சூடா இட்லி இருக்குமா, அத மட்டும் வீக்கு வச்சுருமா. அவன் உட்காந்துருக்கான்" அப்படின்றாங்க. அப்ப ஓகே அத்த அப்படின்ட்டு நீங்களும் அந்த இட்லி, இந்த சட்னி, சாம்பார் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறீங்கடா. இந்தாண்டா பிளேட் எடுத்து வச்சுட்டு அவருக்கு இட்லியும் எடுத்து வைக்கிறீங்க. அப்ப அவரு உங்கள பார்க்குறாரா. பார்த்துட்டு கீழ குனிஞ்சுக்கிறாரா. அவருனால உங்க ஃபேஸ் சுத்தமா அப்படியே அவர் கண்ல அவ்வளோ டியர்ஸ் வருது. அப்படியே குனிஞ்சுக்கிட்டே இருக்காராம். அப்ப அவரும் கண்டுக்கலனா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாம்பார அப்படியே ஊத்திக்கிட்டு உங்க அத்தை கூப்ட்டுருப்பாங்க ஒயன் அப்படின்ட்டு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த சாம்பார அவர் கையிலேயே ஊத்துறீங்கடா. ஆனா அவர் எதுவுமே சொல்லாம அப்படியே தான்டா அவர் கை வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க 2 தடவ அந்த மாரி ஊத்திட்டீங்க. இப்ப திரும்பிறீங்க அவர் கை பூரா சாம்பார். ஏன்னா சூடு பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. அவரு ஹேண்ட பார்த்துட்டு, "அச்சச்சோ! சாரி சாரி" அப்படின்ட்டு அவரு ஹேண்ட அப்படியே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நீங்க அவரு ஹேண்ட எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு தான்டா வேகமா கூட்டி போறீங்க. அப்ப அவங்க அம்மா, "என்னாச்சு ஒயன்?" "இல்ல அத்த நீங்க கூப்பிட்டீங்க. அதனால நான் பார்க்காம அவரு கையில நான் சாம்பார ஊத்திட்டேன். அது சுட்டுருச்சு போல" அப்படின்னா நீங்க தான்டா ஒரு மாரி பதட்டத்துல இத ஆன் பைப்ப ஆன் பண்ணி உங்க கைய தான்டா அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவரு உங்களையே தான்டா பார்க்குறாரு. நீங்க பதட்டப்படுறீங்க. ஒரு மாரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இப்படிலாம் கேர் பண்ணி ஏன்னா இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரு அப்படியே தான்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க ஃபூன்னு ஊதி ஊதி அவருக்கு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. அப்ப அவங்க அம்மா தான்டா பார்க்குறாங்க. எவ்வளோ ஒரு கேரிங்கா இருக்கா அப்படின்ட்டு. உங்க அத்தைட்ட தான்டா, "அத்தை ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இது இருக்கா?" "ஆ இருக்குமா, அங்க ரூம்ல இருக்கு" அப்படின்றீங்களா. நீங்க வேகமா அவர கூட்டிட்டு போய் ஷோபால உட்கார வச்சுட்டு, அ ஒரு வேளை இப்போதைக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி, இந்த ஐஸ் பேக் இருக்குல்லடா, அத எடுத்து தானே அவரு கையில வச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அவரு உங்களையே பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே ஒரு மாரி ஹாப்பியாவும் இருக்கு, ஒரு மாரி கஷ்டமாவும் இருக்கு. நீங்க அவர பார்த்து, "சாரிங்க, சாரிங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்கடா. உங்கள தான், "இல்ல பரவால்ல" அப்படின்னு அவரு சொல்றாருடா. "இத மட்டும் பார்த்துக்கங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றீங்கடா நீங்க. அப்ப அவரும், அப்படின்ட்டு போறீங்கடா நீங்க. அப்ப அத எடுத்துட்டு வந்து அவளுக்கு தான்டா ஆயில்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க.
அப்ப அவங்க அத்தை தான், பரவாயில்லையே! அ "வி உனக்கு நல்ல அண்ணி தான்டா கிடைச்சிருக்கு வி. நல்ல குழந்த மாரி பார்த்துக்கிறா." அவங்களும் பார்த்து சிரிக்கிறாங்கடா. "அத்தை சாரி அத்தை நான் தெரியாம தான்." "விடும்மா அது தெரியாம தானே." அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா. அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ நீங்க தான், "அத்தை உங்க கையில அடிபட்டுருக்கு. நீங்க வேணா அவங்களுக்கு ஃபுட்டு ஊட்டி விட்ருங்க." அப்படின்னு நீங்க சொல்கிறீங்கடா. ஓகேம்மா. நான் போய் கிச்சனில் ஒர்க் பார்க்குறேன் அத்தை அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்கடா. அப்போ டேவுக்கு அவங்க அம்மா தான்டா ஃபீட் பண்ணுறாங்க. அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு உங்களையும் பார்க்குறாங்க. ம். "வி உங்க அண்ணனோட ஒய்ஃப் ரொம்ப நல்லவல்ல." அப்போ அவர் உங்கள பார்க்குறாரு. அவருக்கும் சொல்ல முடியல. அவரும் ஒரு மாரி தலைய தான்டா ஆட்டுறாரு. அப்போ உங்க அத்தையும் உங்கள பார்க்குறாங்க. நீங்க கிச்சன்ல தான்டா ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி டைம் ஆகுது. அவரும் "அம்மா நான் கொஞ்சம் வெளியில போறேன்" அப்படின்ட்டு சொல்றாரா. அப்ப சரிடா சீக்கிரம் வந்துரு. வந்தோனே உன் ஃப்ரெண்டோட சுத்திக்கிட்டு திரியாம அப்படின்னு சொல்றாங்கடா. ஓகேம்மா அப்படின்ட்டு அவரும் வெளியில போயிடுறாரா. அவனுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல வீட்ல இருக்க முடியாது அப்படின்ட்டு. நீங்களும் உங்க அத்தையும் தானே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது. நீங்க அந்த ஃபோன பார்த்து கொஞ்சம் லைட்டா ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ உங்க அத்தையும், "என்னம்மா?" அ அது அவரு தாங்க கால் பண்றாங்க அத்தை அப்படின்றீங்கடா. யார் உன் ஹஸ்பண்டா? புருஷனால ஆஃபீஸ்ல இருக்க முடியலையா? அப்படின்றாங்க. நீங்களும் லைட்டா சிரிக்கிறீங்க. "சரி பேசுமா" அப்படின்றீங்க. பேசுமான்றாங்கடா. அப்போ நீங்களும் கால் அட்டெண்ட் பண்ணி தான்டா பேசுறீங்க. அப்போ உங்க அத்தைய பார்க்குறீங்க. "சரி ஓகே நீ உன்னோட ரூமுக்கு போம்மா" அப்படின்றாங்கடா. நீங்களும் உங்க ரூமுக்கு போய் தான்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் கால் பேசியிருப்பீங்கடா. இப்போ நீங்க கிச்சன்ல தானடா இருக்கீங்க. இப்போ டைம் ஆயிடுச்சுடா. ஏன்னா உங்களுடைய ஜெஃப்பும், உங்க மாமா வரவும் டைம் ஆயிடுச்சு. அப்போ நீங்க மணிய போய் பார்க்குறீங்க. என்ன இன்னும் வரல அவங்க அப்படின்ட்டு. அப்போ உங்க அத்தையும் நோட் பண்ணுறாங்க. இப்போ வந்துருவாங்கம்மா அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு ஒரு மாரியா இருக்குடா. என்னாச்சு? காலையில போனா இன்ன வரைக்கும் வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றான். எங்க தான் இருக்கான்? அப்படின்ட்டு இருக்காங்கடா. ஆனா இந்த சைடு செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய ஹேண்ட பார்க்குறாரு. அவர் கண்ல அவ்வளோ டீயர்ஸ் வருது. ரொம்ப அழுகுறாருடா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே. நீங்க அந்த ஆயில்மெண்ட் போட்ட கைய தான்டா பார்க்குறாரு. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவருனால இத ஏத்துக்கவே முடியல நம்ம